இவ ஒரு பியூட்டி பார்லர் போயிட்டு நெயில் செட் பண்ணிட்டு வெளியில வரா. வந்தவ ஒரு நெயில மட்டும் உடைச்சிட்டு, என்ன பார்லர் நடத்துறீங்க, நெயில் செட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே உடைஞ்சிருச்சு, உங்க சர்வீஸே சரியில்லை, என் காசை திருப்பி கொடுங்கன்னு ரகலை பண்றா. நாங்க செக் பண்ணி தான் உங்களை அனுப்பணும், நீங்க கூட எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்களேன்னு இந்த லேடி சொல்லியும் அவ கத்திட்டே இருக்கா. அப்ப அங்க இருந்த இன்னொரு கஸ்டமர், அவங்க சர்வீஸ் எல்லாமே நல்லா இருக்கும், நான் ரொம்ப வருஷமா இங்க தான் வரேன்னு சொல்லி பார்லர்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணவும், உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போன்னு சொல்லி திட்டுறா. நெக்ஸ்ட் சர்வீஸ்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னா எனக்கு ரீஃபண்ட் தான் வேணும்னு சொல்லி ஒத்த கால நிக்கிறா. அப்படி இல்லைன்னா எல்லா சோசியல் நெட்வொர்க்லயும் நெகட்டிவ் ஃபீட்பேக் தருவேன்னு சொல்லி மிரட்டவும் வேற வழியே இல்லாம இவங்களும் காசை திருப்பி கொடுத்துட்றாங்க. ஆக்சுவலி இவ எல்லா கடையிலையும் ஓசில எல்லாம் வாங்கிட்டு சரியா இல்லைன்னு போய் சொல்லி சண்டை போட்டு ரீஃபண்ட் வாங்கிடுவா. அந்த கஸ்டமரோட டெக்ஸ்டைல் ஷாப்ல கூட இப்படிதான் பண்ணிருப்பா. இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண பார்லர்ல கூட எல்லா சர்வீஸும் பண்ணிட்டு சண்டை போட்டு காசை வாங்கிட்டு கிளம்பிடுவா. எல்லாமே ஓசில வாங்கிட்டு போயிடுவா. உண்மை தெரிஞ்சவங்க அவளுக்கு பாடம் சொல்லி தரணும்னு சொல்லி அவளோட மெயில் ஐடிக்கு லக்ஸரி சர்வீஸ் அண்ட் நெயில் சர்வீஸ் எல்லாமே 50% ஆஃபர்ல பண்றதா சொல்லி ஒரு மெயில தட்டி விடுறாங்க. இது ஒர்க் ஆகுமான்னு இவ கேட்கிறப்போ கண்டிப்பா ஒர்க் ஆகும்னு இவங்க சொல்றாங்க. அந்த கஸ்டமரும் அவ ஏமாந்து காசு கொடுக்கறப்போ அவ மூச்சு எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும்னு சொல்லி இங்கேயே வெயிட் பண்றேன்னு சொல்றாங்க. இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அவளும் அந்த லக்ஸரி சர்வீஸ்க்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பார்லருக்கு வரா. அவளுக்கு எல்லா சர்வீஸும் முடிஞ்சதும் நெயில் ஆர்ட்டை பார்த்தப்ப ஷாக் ஆகிறா. ஏன்னா நெயில வேற நேம் எழுதியிருக்கு, அது மட்டும் இல்லாம கேவலமா இருக்கு. உடனே இந்த நெயில் ஆர்ட்டை ரிமூவ் பண்ண சொல்றா. ஆனா அதை ரிமூவ் பண்றதுக்கு செப்பரேட்டா சார்ஜ் கேட்கறாங்க. ரிமூவ் பண்றதுக்கு எதுக்கு சார்ஜ்னு சொல்லி அங்க இருந்து ரிமூவரை வச்சு ட்ரை பண்றா. பட் ரிமூவ் ஆகவே இல்லை. இது என்னதுன்னு கேட்கிறப்போ இது ஸ்பெஷல் ப்ராடக்ட்ல பண்ணது, ரிமூவ் பண்றதுக்கு வேற ப்ராடக்ட் இருக்கு, நீங்க பே பண்ணா மட்டும்தான் ரிமூவ் பண்ணுவோம்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. நெயில் ஆர்ட்டை லாஸ்ட் டைம் மாதிரி உடைக்க பாக்குறா. ஆனா உடைக்கவே முடியல. காசும் தர முடியாதுன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால உங்களை எப்படி கிளின்னு கிளிக்கிறேன் பாருன்னு சொல்லி சவால் விடுறா. அப்ப அங்க இருந்த அந்த கஸ்டமர் லேடி கேமரால எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி லைவ்ல போட்டுட்டாங்க. ஒன்னும் பண்ண முடியாம இவங்களோட சண்டை போட்டுட்டு கிளம்பிடுறா. அடுத்தவங்களை ஏமாத்தணும்னு நினைச்சா இப்படிதான் நடக்கும். பேராசையும் ஒரு எல்லை இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.